இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 7 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபாத்திமா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் எபிசோடில் நமக்கு தெரிஞ்சுது. அதோட கண்டினியூஷன் தான். ஆனால் அவள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா. என்னென்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த இடமும் சரியில்லை ஒன்றும் சரியில்லையேன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா. இன்னும் எலிஸுக்குமே வந்து ஃபாத்திமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ இதை பற்றி தான் வந்து கிறிஸ்டிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கா. ஸோ அப்படியே வந்து அடுத்த நாள் விடியவும் செய்யுது. ஸோ இப்போ அந்த ஜந்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாய்டு, கென்னி, கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அது பார்த்தா உண்மையாலேயே செத்து தான் வந்து கிடக்குது. ஸோ பாய்டு வந்து காட்டுக்குள்ளே இருந்து ஒரு வாமை ஏற்றிட்டு ஒரு புழு ஏற்றிட்டு வந்தான். அந்த ஜந்துகளை வந்து எப்படிடா சமாளிக்கிறது, எப்படிடா கொள்றதுன்னு ஒரு தெரியாத இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த பாய்டு கொண்டு வந்த புழு வந்து இந்த ஜந்துக்களை வந்து கொன்றுச்சு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கென்னியெல்லாம் இதை பேசாமல் எரிச்சிடலான்னு சொல்லும்போது பாய்டு வந்து இதை வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணுவோம். டெஸ்ட்டு மீன்ஸ் ஸோ உடல் கூராய்வுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அடுத்து என்ன மாதிரியான இருக்குது, என்ன இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லி பாய்டு ஐடியா சொல்கிறான். கிறிஸ்டியுமே வந்து ஓகேன்னு சொல்லிக்கிறான். ஆனால் கென்னிக்கு வந்து இதில் விருப்பமே இல்லை. ஸோ அங்கே தான் வந்து நம்ம எலிஸு, ஃபாத்திமா, எல்ஜினுமே இருக்காங்க. ஸோ நீங்களாம் காலனி ஹவுஸ் போயிருங்க. ஸோ எல்ஜின் கிட்ட வந்து பாய்டு சொல்லியுமே அனுப்புகிறான். ஸோ நீ தயவு செஞ்சு இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த பாடியை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து இவங்க எல்லாருமே வராங்க. இப்போ எலிஸும் ஃபாத்திமாவும் வந்து ஆல்ரெடி காலனி ஹவுஸ்க்குள்ளே போயாச்சு. ஸோ டோனா வந்து காலனி ஹவுஸில் தான் இருக்கா. ஸோ அங்கே போய் எலிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. இப்போது இதே வந்து ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஈத்தன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து விக்டரை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜிம் கிட்ட பர்மிஷன் கேட்குறான். பட் ஜிம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அதே சமயத்தில் வந்து தபிதா, அதாவது ஈத்தனோட அம்மா வந்து இல்லை நீ போய் பார்க்கப்போ அப்படின்னு சொல்லும்போது ஜிம் வந்து தபிதாவை கூப்பிட்டு கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் என் பையன், நான் வந்து ஒரு அப்பாவாக நான் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன நீ வந்து என் பேச்ச மீறி போக சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த ஊரில் வந்து இண்டிபெண்ட்டாக தான் செயல்படுத்த முடியும். இப்போ நம்ம இல்லைனாலுமே வந்து அவன் எப்படியாவது சர்வே ஆகணும்ல. ஸோ இங்கே வந்து ரொம்ப அடைச்செல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஆகுது. என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து இந்த ரேடியோவில் நான் பேசினேன்ல, ஸோ இதெல்லாம் ஏன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தபிதா கிட்ட வந்து ஒரு மாதிரி பயங்கர ஆர்குமெண்ட்டாகவே வந்து போயிட்டுருக்கா ஜிம்மு. பட் ஜிம்மு வந்து என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறான் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, எவனோ நம்மளை வந்து இங்கே போட்டு அடைச்சி நம்மளை வச்சு ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு மட்டும் ஜிம் வந்து பயங்கரமாக பிலீவ் பண்ணுறான். பட் தபிதா வந்து என்னென்னா அந்த டனலுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு வந்திருப்பாள். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தபிதாக்குமே வந்து ஒரு பிலீஃப். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டு போயிடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொட்டை பையன் பஸ்ஸு மேலே ஏறி உட்காந்து சின்ன பையன் மாதிரி ட்ரோனை விட்டு விளையாடிட்டு இருக்கான். செத்து போன அந்த ஜந்துவை வந்து அந்த பாடியை தூக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறக்கு. பட் கென்னிக்கு வந்து என்னென்னா அவன் ரொம்பவே வந்து பயப்பட செய்கிறான். என்னென்னா, அதாவது இந்த ஜந்து வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இந்த ஊர்லேயே வந்து அதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம். ஆனால் இந்த கொடூரமான ஒரு விஷயத்தையே வந்து ஒரு விஷயம் கொள்ளுது அப்படின்னா அது எவ்வளோ பயங்கரமான விஷயமா இருக்கும். நீ பாட்டுக்கு ஏதோ பொழக்கிறேன்னு சொல்லிட்டு பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஏதாவது ஆயிருமோன்னு கென்னிக்கு வந்து பயம். ஸோ அதே சமயம் நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே வந்து பயங்கரமாக உடம்பு முடியல. பட் ஜந்துவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் வேணுமோ ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்ம மொட்டையை பார்க்குறக்கு வந்து நம்ம ஜிம் வந்து போகிறாப்புல போயிட்டு தேங்க்ஸும் சொல்கிறான். ஏன்னா இந்த ஜிம்மோட உயிரை காப்பாற்றினதே வந்து இந்த மொட்டை தான். அந்த வீடெல்லாம் இடிஞ்சு விடுதும்ல. ஸோ அப்போ இந்த மொட்டையெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து ஜிம்மை வந்து காப்பாற்றுவாங்க, தேங்க்ஸ் சொல்லுவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிம் வந்து ஒரு விஷயத்த கேட்கவே செய்வான். ஸோ இந்த ட்ரோன் வந்து எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மொட்டை கொஞ்சம் எகத்தளமாக தான் பதில் பேசுவான். ஸோ ஜிம் வந்து இந்த ட்ரோனை வச்சு நம்ம ஏதாவது பண்ணோம்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வருவியா அப்படின்னு சொல்லும்போது மொட்டையுமே வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ ஆல்ரெடி வந்து ஈத்தன் வந்து நம்ம விக்டரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல. ஸோ விக்டரை பார்க்குறக்கு வந்து காலனி ஹவுஸ்குள்ளே போயிட்டான். இந்த விக்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டுருக்கேன். என்னென்னா இந்த மரம் வந்து எந்த லெவல் எத்தனை ஸ்டெப்ஸில் இந்த மரம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மரத்தோட டிஸ்டன்ஸை வந்து அளந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் கேட்கும்போது நீ வந்து பேசாமல் போயிடுன்னு சொல்லிட்டு ஈத்தனை விரட்டி விடுறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இல்லை என் கூட நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி மரம் வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குங்கிற மாதிரி நான் கணக்கெடுத்துட்ருக்கேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் விக்டரும் ஈத்தனுமே வந்து ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் தானே, கொஞ்சம் அப்படியே ஜாலியாக எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்ம திரும்ப அந்த கிளினிக் வந்து போனோம் அப்படின்னா கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கரமாக உடம்பு சரியில்லை. ஸோ அவளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லும் போது தான் கிறிஸ்டி சொல்லுவாள் அவளுக்கு வந்து விட்ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்ராயல் என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப அடிக்டிவான பீப்புள் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து டக்குன்னு அந்த பொருளை நிறுத்தும் போது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டல் சைக்கலாஜிக்கலும் சரி ஒரு மாதிரி ரொம்ப
ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தம்மு பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கும், டக்குன்னு நிப்பாட்ட சொன்னால் வந்து நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கா. ஆல்ரெடி இந்த மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்து திருடி சாப்பிட்ருந்தால, ஸோ அந்த விஷயத்த நிறுத்துறா. ஸோ பட் அவளோட உடம்பாட்டும் அது எதுவுமே வந்து ஒத்துழைக்கல. இப்போது ஏதோ கொஞ்சம் உடம்பு ரீதியாக வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாய்டுகிட்டையுமே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து பயங்கர பயம். கிறிஸ்டிக்காக இருக்கட்டும், பாய்டாக இருக்கட்டும், அந்த ஜந்துவை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சது வந்து 2 பேர்த்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம தலைவன் ஜேடு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எல்லாம் வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு என்னடா பண்ணுறான்னு பார்த்தா சரக்கு தயாரிக்கிறதுக்கு நவீன மிஷின் தயாரிச்சுட்டு இருக்காப்புல. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த பாரை நடத்திட்டு இருந்த டாம் தான் அது வச்சது. ஸோ அவன் வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கிறதே வச்சு அவன் ஏதோ உருட்டிகிட்டு கிடக்கிறான். ஸோ அங்கே தான் வந்து தபிதா வரா. ஸோ தபிதா வந்துட்டு ஜேடுகிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, ஸோ தபிதா வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த குழந்தைகளை பார்த்து கத்திட்டு கிடந்தா. ஆனால் ஜேடு வந்து பெருசாக ரியாக்டே பண்ணல. இது வந்து தபிதாவுக்கு ஒரு மாதிரி ஊற்றிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி நான் பண்ணனே, ஆனால் நீ வந்து பெருசாக ரியாக்டே பண்ணல, என்னமோ பழகி போன விஷயம் மாதிரி பார்த்தியா அப்படின்னா, ஆமாம் நானே இந்த மாதிரி பல தடவை எனக்கே நடந்திருக்குன்னு சொல்லுவாள். ஸோ எப்படி அப்படின்னா, சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மும் ஜேடு வந்து இந்த ஆண்டனா வைக்கிறதுக்கு மரத்து மேலே ஏறுவாங்க. அப்போ ஜேடு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இதே மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ பேசுகிற மாதிரி ஏதோ கொள்கிற மாதிரி எல்லாம் வந்து தெரிச்சு ஓடிடுவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்டோஃபர் வராது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவனுக்கு இமேஜினேஷனில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே தான் தபிதாவுக்குமே நடக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இது வந்து பெருசாக புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தபிதா ஜேடு 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜிம்மும் மொட்டையும் சேர்ந்து அந்த ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. என்னடா அப்படின்னா, நம்ம ஜிம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மொட்டைக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். என்னென்னா, இந்த ரேடியோவில் வந்து யாரோ என்கிட்ட பேசுனாங்க, யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மொட்டைக்கிட்ட வந்து உளறிடுவான். ஸோ அப்போ அவங்க வந்து பேசிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம் தபிதா அவங்கெல்லாம் வந்து ஒரு வேனில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த வேனுக்குள்ளே தான் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் ஆண்டனாவெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே வந்து ரேடியோவுமே இருந்திருக்கு. நம்ம மொட்டையுமே வந்து செக் பண்ணி பார்க்குறேன், அந்த ரேடியோ வந்து காலி, டெத்து, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ தான் மொட்டையும் ஜிம்மோட கான்வர்சேஷன் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஊர்லேயே வந்து உருப்படியாக பேசுனது நீங்கள் ஒருத்தன் தான். ஏன்னா எல்லாருமே சாதாரணமாக இருக்காங்க, நீங்கள் ஒருத்தன் தான் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்க. இதில் போய் ஒரு கட்டத்தில் மொட்டை எங்கே போவான்னா, ஓகே, ஏன்னா மொட்டைக்குமே அதே ஃபீல் தான், இது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறானுங்க. ஆனால் மொட்டை எப்படி யோசிப்பானா, ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, ஓகே நம்ம கூடயே எத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்களே ஒருத்தர் நம்ம கூட இருந்து இதெல்லாம் பார்க்குறான் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லுவான். இது வந்து ஜிம்முக்கு வந்து பெருசாக ஸ்ட்ரைக்காக இருக்காது. ஸோ இப்போ வந்து ஜூலி என்ன பண்ணுறான்னா, நம்ம ஈத்தனை கூட்டிகிட்டு வந்து காலனி ஹவுஸ் போய்ப்பா. ஸோ ஈத்தனும் விக்டரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து ஜூலி போய் நம்ம ஃபாத்திமாவை போய் பார்த்துட்டு எலிஸை பார்த்து நாளாக விசாரிச்சுட்டு வெளியே வரும்போது தான் வந்து எல்ஜினியுமே வந்து அவள் பாப்பா ஜூலி. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போ அந்த கிளினிக்கில் வந்து கென்னி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஜந்துவை வந்து 2ஆக பார்க்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது உண்மையாக அது அவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. அது அவ்வளோ கொடூரமாக இருக்கும். கென்னி வந்துட்டு போங்கன்னா நீங்களும் அவங்க இதுன்னு சொல்லிட்டு கழட்டி வீசிட்டு ஓடிடுவான். பின்னாடியே கிறிஸ்டியை வந்து துரத்திட்டு போய், ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துச்சு. பட் இந்த மாதிரி கென்னி விட்டுட்டு போகும்போது தான் கிறிஸ்டி வந்து கேட்பான், நீ என் கூடயே இருப்பேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாள். என்னடா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக கென்னி வந்து கிறிஸ்டியை வந்து லவ் பண்ணுறா. கிட்டத்தட்ட ஒரு ப்ராமிஸுமே வந்து பண்ணியிருக்காங்க, நான் எப்போவுமே அவங்க கூட இருப்பாங்கிற மாதிரி 2 பேருமே ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனால் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாம் மாறி போச்சு. ஸோ இனி கிறிஸ்டி வந்து கென்னியோட ஆள் கிடையாது. கென்னி அது பார்க்குற தப்பு தானே. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கி போயிட்டுருக்கான். பட் கிறிஸ்டி வந்து என்னென்னா லவ்வை தாண்டி ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு பார்ட்னராகவுமே தான் வந்து கிறிஸ்டி பார்க்குறா. கென்னி வந்து இப்படி சொன்னது வந்து கிறிஸ்டியால் ஏற்றுக்கவே முடியல. போல நீயும் உன்னோட இதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்குள்ளே போயிடுறா. இப்போ என்னென்னா கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் தூங்கிட்டு இருப்பாள். ஸோ டக்குன்னு அவள் எந்திரிச்சு பாப்பா, என்னடா யாருமே இல்லைன்னு சொல்லி தேடிட்டே அந்த ரூமுக்குள்ளே போகும்போது அந்த ஜந்துவுமே வந்து அந்த ரூமில் இருக்காது. அந்த ஜந்துவை வந்து காணும். இது எங்கடா போச்சு ஏதுடா போச்சு அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அது வந்து நடந்து வந்துட்டுருக்கோம். நம்மளோட கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. டக்குன்னு அந்த இடத்துல பாய்டுமே வந்துடும். என்னடான்னு பார்க்கும்போது அந்த ஜந்து வந்து நடந்து வந்துட்டே இருக்குது. பாய்டுமே வந்து ஷூட் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே அந்த கண்ணில் வந்து அவள் பார்த்துருப்பா. அந்த மியூசிக்குமே அதை அவள் கேட்கும். டக்குன்னு பார்த்தா தான் தெரியும் அவள் வந்து ஏதோ கனவு கண்டுட்டு இருந்திருக்கா போல். ஸோ இது எல்லாமே கனவு. ஆனால் அந்த மியூசிக் பாக்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து பார்த்தது வந்து 2 பேர் தான். ஒன்று பாய்டு, இன்னொன்று வந்து நம்ம கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ பாய்டு பார்த்தானா அதில் ஒரு லாஜிக் இருக்குது, ஏன்னா அவன் அந்த இடத்துக்கு போனான். பட் இவன் ஏன் அது பார்க்குறா, அவனோட கனவுல இதையும் வந்து அவள் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே புரியல.
இப்போ அப்படியே காலனி ஹவுஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபாத்திமா வந்து டோனா கிட்ட வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. டோனாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த இடமே வந்து ஒரு நெகட்டிவான இடம், ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டோனாக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஃபாத்திமாவுக்கு சந்தோஷம் இல்லை. இங்கே தான் வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையே வந்து ரிவீல் பண்ணுவாங்க. என்னென்னா ஆக்சுவலாக ஃபாத்திமாவால் ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஸோ அதனால் ஃபாத்திமா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கலாக அவளால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது. ஆனால் இந்த ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா ஃபாத்திமா, அதுவும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் ஃபாத்திமாக்கான ஒரு கன்ஃபியூஷனே. என்ன அப்படின்னா மெடிக்கலி இது இம்பாசிபிள், ஆனால் இங்கே நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், அதுவும் இந்த ஊரில். இந்த ஊரே வந்து ரொம்ப மோசமான ஒரு ஊர். இங்கே எல்லாமே மான்ஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஒருவேளை என்னோடய வயிற்றில் இருக்கிறதும் ஒரு அப்படின்னு சொல்லும் போது டோனா அப்படியே சிரித்து மழுப்பிடுவா. பட் ஃபாத்திமா என்ன சொல்ல வரான்னா, ஒரு வேளை என் வயிற்றில் இருக்கிறது ஒரு மான்ஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது தான் ஃபாத்திமாக்கான ஒரு கன்ஃபியூஷன் தாண்டி பயம். ஸோ இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ மோசமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா உண்மையாகவே வந்து பயப்படவே வந்து செய்கிறா. பட் டோனா வந்து ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவாக பேசி, இங்கே பார் இந்த ஊர்லேயே வந்து நான் ஒரு நல்ல விஷயம் இதுதான், இதை நீ எல்லாம் எதுவும் நினைக்காத, ரொம்ப சந்தோஷமாக இரு, எலிஸ்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டோனாக்கு வந்து உண்மையாகவே பயங்கர ஒரு சந்தோஷம். ஸோ இப்போ இந்த சீனோட கண்டினியூஷன்லேயே வந்து இந்த இம்பாசிபிள்னு ஒரு விஷயம் வந்து ஃபாத்திமா பேசிகிட்டு இருப்பாள்ல, இந்த இம்பாசிபிள் எப்படி இது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த இம்பாசிபிளோட கண்டினியூஷன் தான் அடுத்த சீனில் வரும். என்னென்னா விக்டரும் ஈத்தனும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விக்டர் வந்து இந்த மரத்தை எல்லாம் அளந்துகிட்டே கிடப்பான். ஸோ இது வந்து இதை மாறி இருக்கா என்னடா அப்படின்னு பார்க்கும்போது மரத்தோட இலைகள் எல்லாமே வந்து கீழே விழுக ஆரம்பிக்கும். பட் ஈத்தன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது எப்போவுமே வந்து வருஷத்தில் ஏதாவது நடக்கும்ல, அதாவது இந்த இலையுதிர் காலம்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இது வந்து சாதாரண விஷயம் தானே, இதுக்கு போய் நீ ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாய்டுமே வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பான். என்னென்னா லீவ்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, கலர் மாறுதுன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஜேடும் விக்டருமே வந்து அந்த வயலின் வாசிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போதுமே வந்து விக்டர் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் ஒரு மாதிரி மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஈத்தன்கிட்ட சொல்லும் போது தான் இது இலையுதிர் காலம் அப்படி தான் சொல்லும்போது விக்டர் ஒரு விஷயத்த சொல்லுவான், மற்ற இடத்துல ஓகே, இந்த இடத்துல இது இப்படித்தான், இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது, அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலே இங்கே வந்து ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இது என்ன அப்படின்னா அதாவது இந்த அப்படியே இந்த ஊர் வந்து அப்படியே தான் இருக்கும், இங்கே வந்து ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல, மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மாற்றம்னு ஒன்று நடந்தால் அது கெட்டதாக தான் போய் முடியும், கெட்டதாக தான் நடக்கும். ஸோ இதே தான் ஃபாத்திமா வந்து முன்னாடி செய்து சொல்லிட்டு இருப்பாள், நடக்காத ஒரு விஷயம் எனக்கு எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ விக்டருமே அதை தான் சொல்கிறான், இங்கே வந்து ஒரு விஷயம் மாறுது நடக்க போகுதுன்னா கெட்டதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈத்தன் வந்து இல்லை பாசிட்டிவாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே தான் கொண்டும் போகிறான். ஸோ இப்போ ஜேடும் நம்ம தபிதாவுமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் கிறிஸ்டோபரை பற்றின ஒரு விஷயத்தையுமே வந்து அந்த ஃபோட்டோவை வந்து காட்டுவாள். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிம்பிளையுமே வந்து தபிதா கிட்ட ஜேடு வந்து காட்டவும் செய்வாள். இப்போ அந்த ஆல்கஹால் மிஷின் எல்லாத்தையுமே வந்து ரெடியுமே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு தபிதா வந்து அந்த சிம்பிளை பார்க்கும்போது தான் ஒரு சொல்லுவேன், இந்த சிம்பிளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. எங்கே உங்கள் கடவுளையா அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லை அந்த டனலோட வாலில் வந்து நான் பார்த்துருக்கேன். என்னென்னா அந்த தபிதா வந்து கீழே விழுந்திருப்பாள்ல, அவள் அண்டர் கிரவுண்டில் விழுந்திருப்பாள். ஸோ அப்போ அந்த செவுத்துல எல்லாமே இந்த சிம்பிள் எல்லாமே இருக்கும். இந்த சிம்பிளை தான் வந்து ஜேடுகிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி நான் வந்து இந்த டனலில் அந்த வாலில் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஜேடுக்கு வந்து ஷாக்கு, ஏன்னா இந்த சிம்பிளை இது வரைக்கும் ஜேடு மட்டும்தான் பார்த்துருக்கான், கிறிஸ்டோஃபரும் பார்த்துருக்கான். ஆனால் இப்போ இருக்கிறதுல ஜேடு மட்டும்தான் இந்த சிம்பிள் ஏதோ கொஞ்சம் தெரியும், தபிதாவுக்கு தெரியும்னு சொல்லும் போது ஜேடுக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கு. இப்போ அப்படியே கிளினிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த கட்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த உடலை வந்து பொழந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹியூமன் மாதிரியே தான், லங்ஸு ஹார்ட்டு அது எல்லாமே இருக்குது. ஆனால் லிக்விட் ஃபார்மில் எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ரத்தமெல்லாம் ஏதாவது இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, நல்லா வறண்டு போன காடு மாதிரி இருக்குது அந்த ஜந்துவோட உடம்பு. ஸோ இதை பார்த்தா நம்ம கிறிஸ்டிக்கு வந்து ஏதாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறான்னா கத்தி எடுத்து சதக்குன்னு குத்த ஆரம்பிக்கிறா. டக்குன்னு மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு லிக்விடாக ஒன்று வருது. ஓகே, எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ மஞ்சள் கலரில் ஏதோ ஒன்று வந்திருக்குல்ல, ஹாப்பி தானேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நம்ம பாய்டு வந்து எடுத்து வச்சுக்கவும் செய்கிறான். ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறக்கு இப்போ ஜூலியும் எல்ஜினுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த எல்ஜின் பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி இந்த மான்ஸ்டர் வந்து செத்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூலிகிட்ட வளரிடுவான். இதை பற்றி யார்கிட்ட சொல்லிடாத, பாய்டுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பாய்டனை வந்து புதைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிகிட்டுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரி நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த எல்ஜினுக்குமே வந்து இந்த டவுனில் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அவனுமே வந்து ஃபீல் பண்ணவுமே வந்து செய்யறான். ஸோ ஜூலி தான் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து ஒன்று சொல்கிறேன், நீ அதை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்னா பாத் டப்பில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி நல்லா காது வரைக்கும் தண்ணியை வச்சுக்க, உனக்கு வந்து ஓசனில் நிற்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீலாக இருக்கும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜின்கிட்ட வந்து ஒரு ஐடியாவும் சொல்கிறான். எல்ஜினுமே ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் செய்கிறான். இப்போ பாய்டு கென்னி அந்த கிளினிக்கில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மஞ்சள் கலரில் அந்த தண்ணியை வந்து
ஒரு டப்பா எடுத்து நம்ம பாடியுமே வந்து வச்சுக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது கென்னி கிட்டயுமே வந்து பாடி கேட்குறான், திரும்ப என் கூட அந்த போலீஸ் மாதிரி வரையான்னு கேட்கும்போது கென்னிக்கு வந்து அதில் கொஞ்சம் விருப்பமே இல்லை. என்னதான் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் கென்னி வந்து பாய்டு கூட ஜாயின் ஆகலை. ஸோ நான் தனியாக போகிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு போகவும் செஞ்சுட்டான். இப்போ ஜூலி சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம ஆள் நைட் டைமில் நம்ம எல்ஜின் வந்து பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ பாத் டப்பில் ஃபுல்லாக பயங்கரமாக தண்ணியை நெப்பி வச்சுட்டு தலைவன் அப்படியே படுத்துட்டான், காது வரைக்கும் தண்ணி. ஒரு நல்ல ஃபீல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு மியூசிக் பாக்ஸ் வந்துருச்சு, அந்த மியூசிக்கும் ப்ளே ஆகுது. சரி என்னடா வாங்கடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துட்ருக்கான். டக்குன்னு அந்த ஒரு ஜந்து, இது என்னென்னா ஒரு நர்ஸு மாதிரி வேஷம் போட்ட ஒரு ஜந்து நம்ம எல்ஜினை போட்டு தண்ணியில் போட்டு முக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜந்து வந்து எப்படி வீட்டை திறந்துட்டு உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, எவனாவது கதவை திறந்து விட்டானுன்னு தெரியல. ஸோ எல்ஜினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணுவோம்.